வாங்க சார். கூப்பிட்டா வருவீங்களா? 4 நாள் லீவ்ல இருந்தேன்ல, வந்து இறங்கணும்னா இதை வாங்கிட்டேன். உனக்கு முதல்ல யார் 4 நாள் லீவ்லாம் தர்றது? கொடுக்குறாங்களே. நாட லீவ் போடுற. அப்படியா? சரி, நீங்க 4 நாள் போயிட்டு வாங்க. ஆனா 4வது நாள் இங்க வந்துருங்க. ஆமா, 4வது நாள் தான் விகடன் டிஜிட்டல் அவார்ட்ஸ். சனிக்கிழமை செப்டம்பர் 11 கலைவாண அரங்கத்துல 4 மணில இருந்து கோலாகலமா நடக்க போகுது. தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்து வரப்போறாங்க. நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் மெசேஜ் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், அந்த ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மெசேஜ் வந்துருந்துச்சுன்னா அவங்க எல்லாருமே நம்ம விகடன் அலுவலகத்தில் வந்து இந்த பாசஸை வாங்கிக்கலாம். நாளையிலேருந்து புதன், வியாழன், வெள்ளி 3 நாளுமே காலையில் 11லேருந்து 12, இல்லைனா சாயந்தரம் 4லேருந்து 6 வந்தீங்கன்னா வந்து அந்த பாசஸை வாங்கிக்கலாம். சனிக்கிழமை நம்ம வந்து இந்த விருது விழாவில் சந்திக்கலாம். நிச்சயமா. ஓகே, இந்த பாஸ் வச்சுக்கிட்டு நான் வச்சுக்கிட்டோமா? வச்சுக்கோங்க. நேற்றே எனக்கு 2 பாஸ் கொடுத்தாங்க, 3வது பாஸ் நிறைய பேர் கேட்டாங்க. கேட்குறவங்களுக்கு கொடுக்க வசதியாக இருக்கும். ஓகே, ஷோக்குள்ள போனால் நிறைய செய்திகள் இருக்கு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வாழ்க்கையிலேயே ரொம்ப இனிமையான பருவம் அப்படின்னா அது வந்து மாணவ பருவம் தான். அந்த பருவத்துல நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நிச்சயம் அறுவடை பண்ணியே தீருவோம். ஏன்னா அந்த அந்த சமயத்துல உடம்புல ஓடுற அந்த ரத்தம் இருக்குல்ல, பயங்கர சூடா இருக்கும். அந்த சமயத்துல அவங்க வந்து லட்சிய பாதையை தேர்ந்தெடுக்கலாம், இல்ல புரட்சி பாதையை தேர்ந்தெடுக்கலாம், இல்ல பல போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கலாம். எது பண்ணாலுமே அந்த வெற்றியை நோக்கி தான் வந்து செல்லும். அதற்கு பல உதாரணங்கள் இருக்கு உலகம் முழுக்க. நம்ம தமிழ்நாட்டை வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்தி எதிர்ப்பு போராட்டம். இந்திக்கு எதிராக அந்த காலத்துல மாணவர்களா இருந்து எல்லாரும் போராடி இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பெரிய லெவலில் வெற்றி பெற வச்சாங்க. அதே மாதிரி நம்ம காலத்துல நடந்த மெரினா புரட்சி, ஜல்லிக்கட்டு போராட்டம். அரசு வந்து அடிப்பணியை வச்சு ஜல்லிக்கட்டுக்கு வந்து நம்ம வந்து சட்டம் வந்து வாங்கணும். இப்ப என்னன்னா ஜென்சி, இந்த ஜென்சி தலைமுறை வந்து என்ன பண்றாங்கன்னே தெரியல, அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் வியூ கிடையாது அப்படின்னு உலகம் முழுக்க இந்த ஜென்சி தலைமுறையை அமுகிட்டு தான் வந்து இருந்தாங்க. இப்ப என்னன்னா அவங்க தொடங்கிய ஒரு போராட்டம் அந்த நாட்டுடைய அரசாங்கத்தை வந்து கவிழ்த்திருக்கு. எங்க இந்தியாவில் இருக்கிற பக்கத்து நாடு நேபாளம், நேபாளத்துலதான் வந்து நடந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா எங்க தொடக்கூடாதோ அந்த அரசாங்கம் அங்க வந்து தொட்டிருக்காங்க. அதனாலதான் வீரியம் வந்து எதிர்பாராத அளவுல வந்து இருக்கு. ஏன்னா ஜென்சி வந்து சோசியல் மீடியாலே மூழ்கி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இருக்குது. அதை ஒட்டி தான் வந்து அவங்க சட்டமும் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் உள்ளிட்ட 26 சமூக வலைதளங்களை நேபாள அரசு வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு அவங்க ரீசன் என்ன சொல்றாங்க அரசுனா, அதுல நிறைய வெறுப்பு பேச்சு வந்து பரப்பப்படுது, பொய்யான செய்திகள் வந்து அதுல தான் பரவுது, அதே மாதிரி பண மோசடியில் ஆரம்பிச்சு நிறைய மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லி அதனாலதான் நாங்க பேன் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாகுது, கலாச்சாரம் கெடுது, கலாச்சார போர்வையை பொத்திக்கிட்டு பேன் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குதா தான் அங்க உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா இதுலதான் வந்து நிறைய அரசுக்கு எதிரான விமர்சனங்கள், அவங்க பண்ற ஊழல்கள்லாம் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த சோசியல் மீடியாவா தான் இருந்திருக்கு. அதை தாண்டி நெப்போ கிட் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தையும் இது வழியா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அரசியல்வாதிகளோட மகன்கள் எல்லாம் ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல, அந்த போட்டோஸை போட்டு விமர்சனம் பண்றதுலாம் நடந்திருக்கு. இதெல்லாம் சரி வராதுன்னு இவங்க பேன் பண்ணியிருக்காங்க. பேனா பண்றீங்கன்னு நேற்று ஒரு நாள் தான் போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனே அது வந்து ஒரு போலீஸுக்கும் அவங்களுக்குமான ஒரு மோதலா மாறி அதுல 20 பேரை சுட்டு வேற கொண்டிருக்கு நேபாள் காவல்துறை. இதனால வந்து இன்னும் போராட்டம் வந்து வீரியமா வெடிக்க அந்த நாட்டோட பிரதமர் KP சர்மா ஒலி அவர் வந்து பதவி விலகணும், அவர் ஊழல் ஆட்சி இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு யூத் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் பயன்படுத்தி அது ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டமாகவும் மாறிடுச்சு. இந்த 20 பேர் கொல்லப்பட்ட பிறகு உள்துறை அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணாரு. இப்போ இந்த போராட்டம் இன்னும் வீரியம் அடைய வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போகலாம். ஏன்னா அவர் பார்த்துருக்காரு, யாரு இந்த சர்மா ஒலி வந்து பக்கத்து நாட்டில் பார்த்துருப்பாரு, வங்கதேசத்தில் என்ன நடந்துச்சு, இலங்கையில் என்ன நடந்துச்சு, நம்மளை வந்து காலி பண்ணிடுவாங்க, இந்த மாளிகையை விட்டு தப்பிச்சு நம்ம துபாய்க்கு போகலான்னு அவர் பிளான் போட்டுட்டு இருக்கப்ப நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் தப்பிட முடியாது, போராட்டக்காரர்கள் நெருங்கிட்டாங்க அப்படின்னு ஆர்மியிலேருந்து சொன்னதுனால அவருமே இப்போ பதவி விலகியிருக்காரு. ஸோ அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருக்காரு. நம்ம வந்து எல்லாரும் அமைதியா இருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த ஊழல் ஒழிகிற வரை நாங்கள் போராடுவோம், மாணவர் போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நிச்சயம் அந்த நாடாளுமன்றத்தையே கூட வந்து கொளுத்திருக்காங்க. பட் அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து சமூக விரோதிகள் ஊடுருவிட்டாங்க, இந்த வழக்கம் போல ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதே அஜெண்டா தான். உலகம் முழுக்க எங்க போராட்டம் தொடங்கினாலுமே காவல்துறை வந்து ஏவல் துறையா வந்து மாத்துவாங்க, சுட்டு வந்து கொல்லுவாங்க, அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க. அதே மாதிரிதான் நேற்று வந்து நடந்திருக்கு. அந்த பாதுகாப்பு இதெல்லாம் வந்து மீறினாங்க, நாடாளுமன்ற சூழலாம் ஏறி குதிக்க முற்பட்டாங்க, அதனால நாங்க சுட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம்னு சொல்லிட்டு 20 பேர் வந்து கொண்டிருக்காங்க.
300க்கும் மேற்பட்டவங்க இப்ப வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் கூட நேத்து நைட்டோட நைட் அந்த பேனை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. சோசியல் மீடியா நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா கூட அவங்க விடுற மாதிரி இல்ல. அந்த எம்பி அந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பாம நாங்க ஓய மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கும் வந்து ஒரு பெரிய போராட்டம் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆமா, ஏன்னா பேன் லிஃப்ட் பண்ணது உடனே அமைதியாயிருவாங்க, ஜென்சி கிட்ஸ் தானே அப்படின்னு வந்து நினைச்சிருக்கலாம். பட் நாங்க வந்து ஊழலுக்கு எதிராக வந்து ஒரு குரல் கொடுப்போம், தொடர்ச்சியா போராடுறாங்க. தேர்தலில் கூட முறைகேடு பண்ணி தான் சர்மா ஒலி வந்து பிரதமரானாருங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் இருந்தது முன்னாடியே. அதனால அவர் இருக்கக்கூடாது பதவியிலன்னு மாணவர்கள் நினைச்சிட்டாங்க. இது எல்லா நாட்டுக்குமே பொருந்தும். மக்களை ஏமாத்தி நம்ம ஆட்சியில இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா கடைசியில ஒரு புரட்சி வெடிக்கும். அது இப்படிதான் போய் முடியுங்கிறது. இன்னொன்னு என்னன்னா, இந்த சட்டத்தை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கணும். நாடாளுமன்றத்துல எப்படி வந்து எதிர்கட்சிகள் இல்லாதப்ப வந்து நாங்க ஆளுங்கட்சியா இருக்கோம், எங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை வந்து ஏற்றுறாங்க. ஏற்றி அப்படிதான் வந்து கொண்டு வராங்க. ஜனநாயக போர்வில தான் சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. அதை வந்து கடைசியில வந்து வெடிச்சிருச்சு. ஜனநாயக எதிராக ஒரு சட்டத்தை ஜனநாயக போர்வில நீ கொண்டு வருவீங்களான்னு சொல்லிட்டு மாணவர்கள் பொதுமக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, 7 நாள் தான் டைம் கொடுக்குறாங்க அதுக்கு. இப்ப அவ்வளவு பேரு ஃபேஸ்புக்கு யூடியூப்னா ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கணும்ல. எங்கள் நாட்டில் இப்படி சட்டம் நாங்கள் ஏற்றிருக்கோம், அது படிக்க கூட அவகாசம் கொடுக்காம 7 நாளில் பேன் பண்ணுறதுங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? காலையில் எழுந்திரிச்சோடனே வாட்ஸ்அப் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃபோன் பேச முடியாது. வெளிநாட்டில் இருக்கவங்க கூட நிறைய பேர் கூட சேட் கூட பண்ண முடியாது. இப்போ ஆஃபீஸ் ஒர்க்கே 10 பேர் வாட்ஸ்அப் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் எதையுமே நீங்கள் பயன்படுத்த முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பல பேருக்கு வேலை போகும், பிஸ்னஸ் எல்லாமே போகும். எல்லாருமே வீதிக்கு வந்து இறங்கிட்டாங்க அவங்க. கண்டிப்பா அது என்னன்னா 100 பேரை தான் ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு ஒரு பெரிய போராட்டம் வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தாலும் சமாளிக்க முடியல. ஆமா, ஈஸியா அடக்கிடலாம் நினைச்சிருக்காங்க. ஆனா அங்க நடந்த சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எங்கேயோ நடக்கிற மாதிரியும் நமக்கு தோணுது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. காலையில 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். இப்ப ஷூட் வந்து ஒரு 5:15 இப்பதான் கரெக்டா முடிச்சிருக்காங்க. எல்லாம் வரிசையில வந்து அந்த பேலட் பேப்பரை வாங்கி எல்லாம் ஓட்டு குத்திருக்காங்க. நேற்று இதுக்கான ட்ரைனிங் வந்து பிஜேபி கூட்டணியிலயும் போயிருக்கு, இந்தியா கூட்டணியில இருந்து போயிருக்கு. ஏன்னா மாத்தி குத்திட்டாங்களா? ஏன்னா நீங்க எல்லாம் வழக்கமா வந்து பட்டன் அமைக்க பழக்கப்பட்டவங்க, இது வந்து நீங்க பழக்கப்படாம இருக்கலாம், அதனால மாத்தி எதுவும் குத்திடக்கூடாது. ஏன்னா கண்ட்ரோல் வந்து இப்ப பேலட்ல தெரிஞ்சிடும். ஐ மீன் என்னன்னா, அதாவது பட்டன்ல வந்து இவிஎம்ல வந்து எதுவும் தப்பு பண்ண முடியாது, இதுல தப்பு பண்ணிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இவிஎம் நேர்மையா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அவங்க வந்து செல்லாத ஒரு வாக்கா மாறிடக்கூடாது இல்ல, அந்த கவனத்துல நான் சொல்றேன். அதனால வந்து நடத்திருக்காங்க. ஒரு நீண்ட வரிசை எம்பிக்கெல்லாம் லைன்ல நிக்கிறத பாக்குறதே ரொம்ப கண் குளிர்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா எந்த இடத்துல போனாலுமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆமா, பிரதமர் மோடியில ஆரம்பிச்சு ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அப்புறம் நிதின் கட்கரியும் கார்கேவும் ஒரே நேரத்துல வந்து வாக்களிச்சிருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு நீங்க யாருக்கு போட போறீங்க எல்லாம் தெரிஞ்சதுதான், வாங்க போவோம்ட்டு 2 பேரும் போயிருக்காங்க. இதுல முதல்ல வாக்களிச்சவர் பிரதமர் மோடி தான். ஆமா, கூட்டம் வராதுக்கு முன்னாடி கதவை எனக்கு மட்டும் திறந்து விடுங்கன்ட்டு அவர் போயிட்டாரு. ஏன்னா அவர் லைன்ல நிக்க முடியாது, லைன்ல நிக்க முடியாது, உட்காருவாரு. எதிர்கட்சிகள் பாத்துருவாங்கல்ல, ஆப்போசிஷன் இருந்தாலே அங்க கொஞ்சம் அலர்ஜி ஆயிரும் அவருக்கு. அதனால வந்து அவர் சீக்கிரமே போட்டுட்டு போயிட்டாரு. ஓகே, இப்போ ஒரு 6 மணி நம்ம ஷோ பப்ளிஷ் ஆகிற நேரத்துல யார் ஜெயிப்பாங்கன்னு அறிவிச்சிருப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், சிபி ராதாகிருஷ்ணன் அப்படின்னு. ஏன்னா மொத்தம் இருக்கிறது 788, அதுல ஒரு 6 பேர் கிடையாது. இப்ப வந்து 782 பேர் வந்து இருக்காங்க. மெஜாரிட்டிங்கிறது 392, என்டிஏக்கு 422 இருக்கு. ஏதாவது செல்லாத ஓட்டு ஏதாவது மாத்தி குத்துனால் கூட அதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் நமக்கு 312 ஏதோ சொல்றாங்க. அதை தாண்டி சில ஓட்டுகள் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஒரு முன்னேறி போய்கிட்டு இருக்கோங்கிறத நம்பலான்னு இந்தியா கூட்டணி பிளான் வச்சிருக்காங்க. ஆனா இதுல வந்து என்னன்னா, நவீன் பட்நாயக் அவரோட ஆட்சியை வந்து கீழே இறக்குனதே பிஜேபி தான். அங்க அவர் என்னன்னா, நாங்க வந்து இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு, அவரோட பிஜேடி கட்சி. இங்க பிஆர்எஸ் அவங்களுமே, அதாவது தெலுங்கானா ராஷ்டிர சமிதி பாரத் ராஷ்டிர சமிதின்னு பேர் மாத்தினாரு. அவருமே வந்து நாங்க புறக்கணிக்கிறோம்னு அறிவிச்சிருக்கிறாரு சந்திரசேகர் ராவ். பஞ்சாப்ல உள்ள சிரோமணி அகாலிதளமும் நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெகன்மோகன் ரெட்டி நான் பிஜேபிக்கு ஆதரவாகவே போயிடுறேன், ஏன்னா அவர் ஆட்சிக்கு விட்டு அனுப்புனதும் சந்திரபாபு நாயுடுவும் பிஜேபியும் சேர்ந்துதான். அவர் ஆனா பிஜேபிக்கு ஆதரவா நான் போறேன்ட்டாரு. அங்க மட்டும் இல்லப்பா, தமிழ்நாட்டிலயும் அப்படிதான். என்டிஏல இருந்து விலகினாரு ஓபிஎஸ் உடைய ஆதரவு எம்பி தான் தர்மரு. அவரும் வந்து என்டிஏ வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் வாக்களிச்சிருக்காரு. அவர் தமிழ்நாட்டுக்காரன் வாக்களிச்சிருக்காரா இல்ல டேடியா பகச்சிக்க முடியாதுன்னு வாக்களிச்சாராங்கிறது தெரியல. ஆமா, இன்னைக்கு வந்து இளையராஜா வந்து முன்னாடியே போய் வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டாரு. டெல்லிக்கு போய் அவரை சந்திச்சு சிபி ராதாகிருஷ்ணன். திருப்பூர்ல அவரோட வீட்டை சுத்தின பகுதிகளில் வெடியோட தயாரா இருக்கிறாங்க. வாங்கி வச்சுட்டாங்க வெடியெல்லாம். நேரத்தில் வெடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குடியரசு துணைத் தலைவரை எம்பிக்கள்லாம் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்க சமயத்துல தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். அந்த பீகார்ல சார் அப்படிங்கிற விஷயம் பண்ணாங்க, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்.
அதுல வந்து 11 டாக்குமெண்ட்ஸ் தான் நாங்க அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல. இப்ப 12வதா நீங்க ஆதாரையும் ஏத்துக்கணும் அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஆதார் வந்து குடியுரிமைக்கான ஆவணம் இல்லைன்னா கூட அது அடையாளப்படுத்துறதுக்கான ஒரு ஆவணம் தான். அதை நீங்க உண்மையா பொய்யா ஜென்யூனா இருக்காங்கிறதெல்லாம் வந்து நீங்க வந்து உங்க அதிகாரிகளை வச்சு அதை சரி பார்த்துட்டு அதையுமே 12வது ஆவணமா நீங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பீகார்லையும் சரி, அடுத்து இதை எங்கே பண்ணாலும் ஆதாரையும் ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையம். வர்ற சனிக்கிழமையிலிருந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் கச்சேரி தான். என்ன சனிக்கிழமை படம் போட போறாங்கன்னு நினைச்சியா? ஓடிட்டு இருந்ததுக்கப்புறம் யாரும் பாக்குறா என்ன கிளம்பி அப்படின்லாம் பரப்புரை மேற்கொள்ள போறாரு விஜய். திருச்சியில இந்த வாரம் சனிக்கிழமை ஆரம்பிக்கிறாரு. அப்படி பாக்குற ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் பரப்புரை வந்து மேற்கொள்றாரு. அது என்ன ஒளியும் மொழியுமா? சனிக்கிழமை மட்டும் போடுறோம். வெள்ளிக்கிழமை சரி விடுங்க, அது மாதிரி எடுத்தேன். அதான் சனிக்கிழமை அப்ப பேசுவாரு, அன்னைக்கு மட்டும் தான் பேசுவாரா? இல்ல விதிவிலக்கா வந்து அடுத்த மாசம் அக்டோபர் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் பிரச்சாரம் வந்து பண்றாரு. பார்த்தேன். ஏன்னா அது 4 மாவட்டம் போட்டிருக்காங்க, அதனால 2 நாளா வச்சுக்குவோம். நீலகிரி எல்லாம் மேல மலைப்பகுதி எல்லாம் ஏற வேண்டியது இருக்குன்னு பாக்குறாரு போல. ஓகே, இருக்கு, காத்திருக்கு கச்சேரி. அதே மாதிரி 17ஆம் தேதி நம்ம ஃபங்க்ஷன் வேற இருக்கு, இன்னொரு ஃபங்க்ஷன் வேற இருக்கு. ஆமா, இன்னொரு ஃபங்க்ஷன் நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல இளையராஜா 50 ஆண்டுகள் சினிமாவில் வந்து கோலோச்சிருக்காரு இசைஞானியா. அவருக்கு வந்து தமிழக அரசு பாராட்டு விழா நடத்துறாங்க. அது முதலமைச்சர் தலைமையில் அது நடக்கும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. என்னதான் ஒரு என்டிஏக்கு போய் ஓட்டு போட்டாலும் அவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு இசை ஞானி தான் எல்லாரும் பாக்குறாங்க. அதனால அரசியலுக்கு அப்பாற்பட்டவரை தான் மக்களும் பாக்குறாங்க, இங்க இருக்கிற அரசாங்கமும் பாக்குது. இந்த ஏடிஎம்கே காரங்கெல்லாம் பாத்தியா, டெல்லி போறேன் மக்கள் பிரச்சனை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு யூடியூப்ல போட்டு அமித்ஷா வீட்டுக்கு போயிருவாங்க. ஆமா, அதே மாதிரிதான் செங்கோட்டையன், அவர் தான் ஏடிஎம்கே இருக்காரோ, கட்சி பதவியில தூக்கிறாங்க, கட்சியிலிருந்து ஒன்னும் தூக்கல. ஹரித்வார் போறேன், ராமரை பார்க்க போறேன்னா நிருபலா போட கேள்வி கேட்டாங்க. அயோத்தியில ராமர், அயோத்தியில தான் ராமர், ஹரித்வார்ல தான் ராமர் இருப்பார் போல தெரியுது. சரி, அதான் வந்து நேற்று வெங்கட் கூட சொல்ல பேசுறப்ப இவங்க நம்ப முடியாது அப்படின்னாரு. கரெக்டா அதே மாதிரிதான் நேற்று வந்து நடந்திருக்கு. பாருங்க, ராமர் அவர் அப்படிங்கிற கோடுவேர்டை சொல்லிட்டு தான் போயிருக்காரு, நம்ம தான் புரிஞ்சுக்கல. நிருபர்கள் கேட்டாங்க அமித்ஷா ராமரா இல்ல மோடி ராமராட்டு. அவங்க ராமர்னா ராமர் மட்டும்தான், அவங்களை எப்படி சந்திக்க முடியும், ராமர் தரிசிக்க தான் முடியும்னு டைலாக் விட்டுட்டு போனாப்புல. இப்படி பேசுறவரை அப்புறம் எப்படி நம்புவாங்க? அமித்ஷா மீட் பண்ணி பேசியிருக்காரு. இன்னைக்கு அவரே அந்த பிரஸ் மீட்டும் வந்து கொடுத்துருக்காரு. கடைசியில ராமர் சந்திச்சுதான் அது தெரியல. ஆமா, 3 முக்கியமான மினிஸ்டர் தான் வந்து சந்திச்சிருக்காரு செங்கோட்டையன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமா அமித்ஷா வந்து சந்திச்சேன், உட்கட்சி விவகாரத்தை வந்து நான் வந்து பேசினேன், அதே மாதிரி நிர்மலா சீதாராமன்ட்டையும் நான் வந்து பேசினேன், அதே மாதிரி அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட இந்த ஏற்காடு எக்ஸ்பிரஸ் நைட்டு 10 மணிக்கு வருது, காலையில சென்னைக்கு 3 மணிக்கு வந்துடுது, அதனால மாணவர்கள் பொதுமக்கள் சிரமப்படுறாங்க, காலையில தூங்கி எந்திரிக்கிற நேரத்துக்கு அந்த ட்ரெயின் கொஞ்சம் டிலே பண்ணி வந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன், ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. ஏற்காடு எக்ஸ்பிரஸ்க்கு இவர் போய் பேசி டயத்தை மாத்த சொல்லியிருக்காரு அஸ்வினி வைஷ்ணவ் கிட்ட. அதை நீங்க பிரதமர் மோடிட்ட சொல்லணும், அவரே கரெக்ட், அவர்கிட்ட தானே சொல்லணும், அவர்தானே, அவர் ப்ராக்சி தான் இருக்காப்ல அஸ்வினி வைஷ்ணவ். ஆமா, சரி, ஓகே. என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான், செங்கோட்டையனுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ணாமலை இருக்காரா? அண்ணாமலை வேற ரூட் எடுத்து நைனா நகரின் குடைச்சல் கொடுக்குற ரூட்ல அவர் இருக்காரு. ஆமா, இது என்ன அப்படின்னா, ஏப்ரல் 11ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு வந்தார் அமித்ஷா. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவும் சேர்ந்து ஒரு 11 மணிக்கு பிரஸ் மீட் கொடுக்குற மாதிரி இருந்தது. அந்த டைம் வந்து தள்ளி போயிட்டே இருந்தது. அது காரணம் அப்ப என்ன சொல்லப்பட்டதுன்னா, நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் உடன்படுறேன், ஆனா வந்து நீங்க பிரிஞ்சு போனவங்கள சேர்த்துக்கணும் மட்டும் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கராரா சொன்னார். அதனாலதான் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அந்த பிரஸ் மீட்டோட அமித்ஷா என்ன சொன்னாரு அப்படின்னா, ஓகே அது உட்கட்சி விவகாரம், அவங்க நாங்க பிரிஞ்சு போனவங்க சேர்க்காத அவங்களுடைய கட்சி விவகாரம்ட்டு வந்து போயிட்டாரு. ஆனா இப்ப செப்டம்பர் 11 வரப்போகுது, நாளை முன்னாள் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மாசத்துல ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டுச்சா அந்த கூட்டணின்னு கேட்டா இல்ல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவர் எழுச்சி பயணம்னு போயிட்டு இருந்தா கூட, இப்பதான் அங்க பிஜேபி அந்த எழுச்சி பயணத்துல கலந்துக்கிறாங்க. இருந்தா கூட முக்கியமான கட்சிகள் யாருமே வந்து சேரவே இல்லை இல்ல இந்திய அலையன்ஸ்ல. முக்கியமான கட்சிகள் என்ன வேணும், பிஎம்கே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி யாருமே இல்லை, இருக்கிறவங்க வெளியே போய்கிட்டு இருக்காங்க. உதாரணம் சொல்லணும்னா ஓபிஎஸ், டிடிவி. இல்ல பிஜேபியே தமிழ்நாட்டுல முக்கியமான கட்சியான ஒரு விஷயம் இருக்கும் போது அவன் வெளியே போயிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா, தேர்தலுக்கு இன்னொரு 6-7 மாசம் தான் இருக்கு, அதுக்குள்ளார நம்ம இப்படியே ஒண்ணு சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபி நினைக்குது. அதனாலதான் வந்து செங்கோட்டையனுக்கு கொஞ்சம் ஸ்க்ரூப் கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க வெளியே. இப்ப செங்கோட்டையன் என்ன சொல்றான், நீங்க சொன்னதை நான் பண்ணிட்டேன், அப்ப என்ன நீங்க வந்து காப்பாத்துங்க மாதிரி ரெக்வஸ்ட் வந்து வச்சிருக்காரு. அங்க அமித்ஷா கிட்ட சரண்டர் ஆயிருக்காரு அவரும். சரி, அவர் ஒரு கார்ல போனாரா, 3 கார் மாதிரி எடப்பாடி மாதிரி போனாரா? அவர் ஒரு கார்ல தான் போயிருப்பாரு அவரு. என்ன எடப்பாடி தரப்பு என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா,
நான் முதல்ல இருந்தே தான் சொல்லிட்டு இருக்கேன், இவ பொதுச் செயலாளர், நான் தான் பொதுக்குழுவாளா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். ஆனா இன்னும் சசிகலா வந்து பொதுச் செயலாளர்னு போட்டுக்கிட்டாங்க, எப்படி நான் கட்சியில் சேர்த்துக்க முடியும்? இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் கட்சி தனியாவே ஆரம்பிச்சு போயிட்டாரு, அவர் எப்படி திருப்பி அதிமுக வந்து என்ட்ரா வைக்க முடியும்? இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் எங்களுடைய ஒரு கோயிலா பார்க்கப்பட்ட அந்த ராயப்பேட்டை அலுவலகத்துலயே வந்து எடுத்துட்டு போயிட்டாரு, குண்டர்கள் வச்சு அடிச்சாரு, அவர் எப்படி நாங்க சேர்த்துக்க முடியும்? சேர்த்துக்க முடியாது. இப்ப இன்னும் நிறைய பேர் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கான். அதனாலதான் இப்ப இதை அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் முதல்ல காலி பண்ணணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனோட பதவி வந்து பறிச்சிருக்காரு. இப்ப நிறைய பேர் வந்து சொல்ல வர்றவங்களும் ஆஃப் ஆயிடுவாங்கல்ல, ஆஹா இருக்கிறதும் போயிடும். ஏன்னா மாவட்ட செயலாளருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கலெக்டர் அதிகாரம் கொண்ட ஒரு பதவி கட்சியில பொறுத்த வரைக்கும். அதனால இப்ப இருக்காங்கன்னா இப்ப 2 பேரும் முதலா போய்கிட்டு இருக்கு. இன்னும் 1 மாசத்து காலத்துக்குள்ளார உங்களுக்கு நல்லது நடக்குங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுவாங்களாம் செங்கோட்டையனுக்கு. ஆனா இன்னும் 1 மாசம் நல்லது நடக்கலைன்னா இன்னும் ஓபிஎஸ் தான் அப்படிங்கிறாங்க செங்கோட்டையன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை எதுவும் டைம் வாங்கி கொடுத்துருப்பாரோ செங்கோட்டையனுக்கு? நிர்மலா சீதாராமன் டைரக்டா வந்து பேசுவாரு செங்கோட்டையன். இதை காரணமா வச்சு எடப்பாடி எதுவும் கூட்டணி உடைக்க வாய்ப்பு இருக்கா? என்னங்க, நான் வந்து அவரை பதவியில இருந்து பறிக்கிறேன், நீங்க போய் அவருக்கு டைம் கொடுக்குறீங்க அமித்ஷா ஜி அப்படின்னு சொல்லி. ஏற்காடுக்கு தானே டைம் கொடுத்தேன். ஏற்காடு வந்து அஸ்வினி வைஷ்ணவ் ஓகே, அமித்ஷா கிட்ட தான் என்ன பேசுனேனே சொல்லிட்டாரு. அதிமுக ஒன்றிணையணும், அதிமுக வலிமை பெறணும் அப்படிங்கறத அவர்கிட்ட போய் அறிவுறுத்துறாரு. அவர் யாரு? அமித்ஷா யாரு அதிமுகக்குன்னு நமக்கு தெரியுது. அமித்ஷா திமுக கழகம் பாரு, அம்மா திமுக கழகம் மாறிடுச்சு. அண்ணா திமுக கழகம் மாதிரி அம்மா திமுக போய் இப்ப வந்து அமித்ஷா திமுக தானே இருக்காங்க. அவரு இதிமுகவா, அதாவது எடப்பாடி வந்து வேற மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்காரு. இல்ல இப்ப இதுவும் எடப்பாடி கோவம் தான் படுறாராம். நான் முன்னாடி என்ன சொன்னேன், இந்த டீலுக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன் கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனையும் எப்ப தமிழ்நாட்டுல கூட்டணி எல்லாம் பிக்ஸ் ஆகும் அப்படின்னா 2 மாசம் 1 மாசம் மட்டும் தான் பிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா 1 வருஷத்துக்கு முன்னாடியே பிக்ஸ் பண்ணேன். அப்பதானே உடைக்க வசதியா இருக்கும் தேர்தல் நெருங்கும் போது பாப்போம். ஆனா பிஜேபி என்னன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த தலைவர்களா இருந்தாங்கன்னா அமைதியா இருப்பாங்க. உதாரணம் சொல்லணும்னா சந்திரபாபு நாயுடு அமைதியா கம்முன்னு பேசாம வந்து இருப்பாங்க. சின்ன சின்ன கட்சியில இருந்தா தலைமை வந்து வலிமையா இல்லைன்னா உடைச்சு விட்டுருவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அதிமுக உடைக்கலாம், பாமக உடைக்கலாம், ஆனா என்டிஏ கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சியை மட்டும் நீங்க உடைக்கவே முடியாது. அது எந்த கட்சி அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவரு ஒருத்தர 2 பேரும் தான் அதுல இருக்காங்க. அதனாலதான் 2 பேர் இருக்காங்க, அது உடைக்க கூடாதுங்கிறதுக்காக. என்ன கட்சி என்னங்கிறது கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. அதுக்கிடையில கருணா சில விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. அவர் வந்து கூவத்தூர்ல நிறைய விஷயங்கள் நடந்தது, இதை வெளியே சொல்றது அரசியல் நாகரிகமா இருக்காது, ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்படியே பண்ணிட்டு இருந்தாருன்னா நான் வெளியே சொல்லிடுவேங்கிற மாதிரி வேற பிரஸ் மீட்ல சொல்றாரு. இவர் வந்து இந்த தேவருக்கு பாரத ரத்னால ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களை, மதுரை விமான நிலையம், இது எல்லாமே வந்து முக்குளத்தூர் வாக்க குறி வச்சு எடப்பாடி ஒரு நாடகம் தான் போடுறாரு, அவர் உண்மையா அதெல்லாம் சொல்லல அப்படின்னு முக்குளத்தூர் புலிப்படை அவர் ஒண்ணு வச்சிருக்காருல்ல, அவர் வந்து பேசியிருக்கிறாரு. இன்னொன்னு ஓபிஎஸ் சேர்த்துக்கணும்னு சொல்றதே முக்குளத்தூர் வாக்கு போயிடக்கூடாது அதிமுக இருந்து அப்படின்னா. ஏன்னா வந்து ராமேஸ்வரத்துல ஐநார் நாகேந்திரன் பாஜக தலைவரா போட்டிருக்கோம்ல. ஆமா ஆமா, அவரு என்ன பேசினாலுமே லாஸ்ட் பக்கத்துல தானே வருது, முதல் பக்கத்திலே வருது. அவர் டிடி குறை சொல்றாரு, ஓபிஎஸ் வந்து குறை சொல்றாரு. அதனாலதான் 3 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காருல்ல, அது எல்லாமே ஒரு முக்கியமான வாக்குகள்னு பிஜேபி வந்து கருதுறாங்க. ஓகே, பாப்போம். இப்ப தம்பிதுரை வந்து எடப்பாடி தரப்புல இருந்து அமித்ஷாவை நானும் சந்திச்சிருக்கேன், இந்த மாதிரி நாங்க பேசணும் நிறைய விஷயங்கள், அதெல்லாம் பேசணும். ஆனா வந்து அவருமே செங்கோட்டையனை சந்திச்சதை பத்தி என்கிட்ட சொல்லல, நானுமே கேட்டுக்கல அதை பத்தி. இவர் கேட்டிருந்தா அப்படியே அவர் சொல்லியிருப்பாரா என்ன பேசணும்னு? முதல்ல கேட்க முடியுமா? அதானே, அந்த அளவுக்கா தம்பிதுரைக்கு? நாங்கெல்லாம் கட்டுக்கோப்பா இருக்கோம் எடப்பாடி கீழே, சில பேர் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாம் கண்டுக்க வேணாங்கிற மாதிரி தம்பிதுரை சொல்றாரு. அவர் கட்டுக்கோப்பா தானே இருந்தாரு, பார்த்தோம்ல பிரஸ் மீட்ல. சும்மா இருங்க, அடியெல்லாம் வாங்கிட்டு இருந்தா அவளை தம்பிதுரை. எவ்வளவு மூத்த தலைவர், அவரே அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு எடப்பாடி. தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ ஆம்புலன்ஸ் தான் வந்து ஒரு டாப்பிக்காக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா எடப்பாடி கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வந்து அதை தாக்கி பிரச்சனையெல்லாம் ஆச்சுல்ல. அதுக்கு வந்து உதயநிதி ஒரு விழாவில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆம்புலன்ஸை தாக்க சொல்லி பேசினார் எடப்பாடி, ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் அதிமுகவே ஆம்புலன்ஸில் தான் இருக்கும், அங்கே வந்து ஐசியூவில் அட்மிட் பண்ணிடுவாங்க அந்த கட்சி, அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குன்னு அவர் சொல்ல, அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு எழுச்சி பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் கிடையாது, நாங்கள் வந்து இன்னும் ஓப்பனாக கூட பேசுவோம், அது நீங்கள் அசிங்கப்பட்டு போயிடுவீங்க, எதுக்கு உங்கள் அப்பா அடிக்கடி வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு வராருங்கிறதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம் நாங்கங்கிற மாதிரி பேசிட்டு திமுக தான் வந்து ஆம்புலன்ஸ்ல போகுது வர தேர்தல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே அவசரமா பேசுறாங்க ஆம்புலன்ஸ் நல்லா இருக்கணும்னு பேச வேண்டியதானே. ஓகே, ஆனா என்னன்னா ஆம்புலன்ஸுங்கிறது உண்மையாலுமே நோய்வாய்ப்பட்டு ஏதாவது விபத்துல சிக்கி அவங்கள கூட்டிட்டு போய் சிகிச்சை கொடுத்து உயிர் காக்கிற ஒரு விஷயம் தான். அதுல போய் இவங்க விளையாட்டு பண்ற மாதிரி தான் நமக்கே வந்து தெரியுது. ஒரு பக்கம் அந்த ஆகஸ்ட் 24ஆம் தேதி திருச்சி துறையூர்ல தான் பேசினார் எடப்பாடி பழனிசாமி. அங்க வந்து பேசுறப்பதான் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சு.
4 பேர் வந்து குறுக்கிட்டு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் தாக்குனாங்க, கைது பண்ணாங்க. இப்போ அந்த 4 பேருக்கும் ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க. தினமும் காலையில மாலையில வந்து கையெழுத்து வந்து போடணுமா. ஓகே, எடப்பாடி பேசிட்டு போயிடுறாரு, தொண்டர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதே மாதிரி 2007 நம்ம பார்த்தோம், ஒரு பத்திரிகை நிறுவனம் திமுகல யாருக்கு செல்வாக்கு அதிகம், மு.க. அழகிரிக்கா மு.க. ஸ்டாலினுக்கான ஒரு கருத்து கணிப்பு நடத்த, அதுல மு.க. ஸ்டாலினுக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகம்னு அந்த வெளியிட்டிருந்தாங்க, பிரசுரம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மு.க. அழகிரியோட ஆதரவாளர்கள் அந்த பத்திரிகை அலுவலகத்தை வந்து தீ வச்சு கொளுத்தி அதுல 3 பத்திரிகையாளர்களுமே பரிதாபமா உயிரிழந்தாங்க. இதுல அட்டாக் பாண்டி மு.க. அழகிரியோட ஆதரவாளர், அவர் உட்பட 9 பேர் வந்து குற்றவாளின்னு சொல்லியிருந்தாங்க. 8 பேர் ஏற்கனவே ஜாமீன் வாங்கிட்டாங்க. இப்போ அட்டாக் பாண்டி முக்கிய குற்றவாளி, அவருக்குமே உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. காவல்துறை குற்றவாளியை பிடிக்க போறப்ப குற்றவாளி தப்பிச்சோடி நீ பாத்திருக்க? ஒரு காவல்துறையை சேர்ந்த டிஎஸ்பி தப்பியோடி பாத்திருக்கியா? ஏன் அவரு காஞ்சிபுரத்துல நேத்து பாத்துருக்காங்க, அந்த வீடியோ பயங்கர வைரல். ஓகே, காஞ்சிபுர டிஎஸ்பி சங்கர் கணேஷ், இவர்கிட்ட ஒரு புகார் வந்திருக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே. சிமெண்ட் முருகன் அப்படிங்கிறவர் வந்து இவருக்கும் இன்னொருத்தருக்கும் மோதல் ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து புகார் வந்து கொடுத்துருக்காரு, நடவடிக்கை எடுக்கவே இல்லை. ஓகே, இவர் உடனே சிமெண்ட் முருகன் நீதிமன்றத்தை வந்து நாடி இருக்காரு, அமர்வு நீதிமன்றத்தை. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த வன்கொடுமை SC/ST பிரிவுல வழக்கம் வந்து போடல, நடவடிக்கை எடுக்கல. அதனால யார் நடவடிக்கை எடுக்கலன்னு விசாரிக்கிறப்ப டிஎஸ்பி சங்கர் கணேஷ் பேர் தான் அடிபடுது. உடனே சங்கர் கணேஷை சிறையில் அடைங்க, செப்டம்பர் 22 வரைக்கும் உத்தரவு போடுறாங்க. இது வந்து கேட்டவொடனே சங்கர் கணேஷ் அங்கதான் இருந்திருக்காரு. காவல்துறை வாகனத்திலே தப்பிச்சு வந்து போயிருக்காரு அந்த நீதிமன்றத்துக்கு. அதுக்கு சேர்த்து 10 நாள் உள்ள இருக்கணும். இவரெல்லாம் எப்படி போலீஸ் ஆனாரு? தெரியுமா தெரியாததான். நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்கன்னா அப்படியே வந்து கட்டுப்படணும் தான், அது யாரா இருந்தாலுமே. அது கூட தெரியல அவருக்கு. அப்படி தப்பிச்சு வந்து போறாங்க, பின்னாடி போலீஸ் வேற போறாங்க அவரை பிடிக்கிறதுக்கு. டிஎஸ்பி பிடிக்கிறது, கான்ஸ்டபிள்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பிக்க விட்டதே 2 கான்ஸ்டபிள் தான் சொல்றாங்க, நீங்க ஓடுங்க சார் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, திருடன் போலீஸ் விளையாட்டு இல்ல. ஆமா, அதனால நம்ம பாத்துருக்கோம். போலீஸே அதான் ஓடு, அது கதை எழுதுவாங்க. இப்ப இதுக்கு வந்து என்ன கதை எழுதி அவர் எழுதிட்டாங்க. இப்ப அவர் தப்பிச்செல்லாம் ஓடலையா, அவரு திருப்பி 1/2 மணி நேரத்துல வந்துட்டாரா. ஓகே, என்னதான் இருந்தாலும் அந்த யூனிஃபார்ம்ல வந்திருப்பாரு. அந்த காக்கி சக்கரை கரைப்படைய கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து வெளியே போனேன். அதை நீ தப்பிச்சோடனே நீ நினைச்சிடக்கூடாது இவரான. ஆமா, ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சரியில்லைங்கும் போது ஒரு காக்கி சட்டைக்காரரே கைது பண்ணாங்கன்னா அது எப்படி அரசுக்கு அவப்பேர் வந்துடும் நினைச்சாரா என்னன்னு தெரியல. இப்ப காக்கி சட்டையை கழட்டிட்டு கலர் ட்ரெஸ்ல உள்ள போனதுனால காவல்துறைக்கு தமிழ் அரசுக்கு அவப்பேர் வராது இல்ல? கண்டிப்பா வராது. பிரிக்ஸ் கூட்டமைப்பு, அதுக்கு எதிராக ட்ரம்ப் தொடர்ச்சியாக ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தாரு. இப்போ என்னன்னா, அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை சேர்ந்த சில தலைவர்கள், சீனாவோட தலைவர் ஜி ஜின்பிங், பிரேசிலோட தலைவர் லூலா, இவங்கெல்லாம் வந்து விர்ச்சுவலா ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அதுல வந்து லூலா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏன்னா இந்தியாவுக்கு மாதிரியே பிரேசிலுக்கும் 50% வரி, எதுக்காக இந்த மாதிரி ட்ரம்ப் டேரிஃப் வச்சு பிளாக்மெயில் பண்றாரு அப்படின்னா, உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிட பாக்குறாரு, நமக்கு அழுத்தம் கொடுக்க நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆமா, ஜி ஜின்பிங்கும் வலியுறுத்தி இருக்காரு, ட்ரம்ப் டேரிஃப் எல்லாம் நம்ம அந்த அடிபணிஞ்செல்லாம் போகக்கூடாது, நம்ம ஒற்றுமையோட இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காரு. பாப்பா, ஒற்றுமையா இருந்தா நல்லதுதான். மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுன்னு ஒரு பாட்டு இருக்கு. இப்ப மல்லிப்பூ வச்சு வாடி போயிட்டாங்க நவ்யா நாயர்ங்கிற ஒரு நடிகை. ஆமா, அவங்க வந்து கேரளால கொச்சியில இருந்து கிளம்பி ஆஸ்திரேலியால ஒரு ஓணம் செலிப்ரேஷன் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக கிளம்பியிருக்காங்க. கொச்சி ஏர்போர்ட்ல அவங்க அப்பா வந்து 2 முழம் மல்லிகைப்பூ ஒரு முழமா தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஒன்ன தலையில வச்சுட்டு ஒன்ன பேக்ல வச்சிருந்துருக்காங்க. கொச்சி டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு மெல்போர்ன் போயிருக்காங்க. மெல்போர்ன் ஏர்போர்ட்ல அவங்க ஹேண்ட்பேக்கை செக் பண்ணும்போது, உங்க நாட்டில் விளைஞ்ச அந்த மல்லிப்பூவை எடுத்துட்டு உள்ள வரக்கூடாது, இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஒரு 1.15 லட்சம் மட்டுமே வந்து ஃபைன் போட்டதுனால அந்த செய்தி வந்து அதிர்ச்சியா மாறி இருக்கு. ஊர்த்த நாள்ல கூட இவ்வளவு விலை வைக்காதே, 1 முழத்துக்கு ஏமா 1 லட்சம் கட்டுற மாதிரி ஆயிடுச்சேமான்ட்டு அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அப்பாதான் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஓகே, இது ஒரு அவேர்னஸ் தானே. ஒவ்வொரு நாட்டிலயும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதை படிச்சுட்டு முன்னாடியே போறது ரொம்ப நல்லது. ஆனா மல்லிகை போச்சுட்டு போறதுனால ப்ராப்ளம் நிச்சயம் யாருனாலே கெஸ் பண்ணிருக்க முடியாதுதான். எவனை கேட்டாலும் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றானுங்க. ஆனா கல்யாண பத்திரிக்கை வைக்க வரும்போது அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்றானுங்க. எப்படித்தானோ கடன் கொடுத்த நண்பர்கள் நண்பர்களாவே தொடர்கின்றனர், கடன் வாங்கிய நண்பர்களே நண்பர்களாக போய்விடுகின்றனர். அதிமுகவை யாராலும் உடைக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி. கட்சியை உடைக்க ட்ரை பண்றாங்களா? அதை செய்ய நீங்க யாரு? இல்ல, கேட்கிறேன். நான் தான் கட்சி ஓனர், நான் தான் உடைப்பேன். ஹரித்வார் ராமர் கோயிலுக்கு செல்கிறேன் செங்கோட்டையன். கோட் வேர்ட் அக்செப்டட். இதோ வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம அவார்டு கொடுக்கணும்னா நேபாளுடைய பிரைம் மினிஸ்டர்,
அங்க இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் நம்ம கொடுக்கணும். சர்மா ஒளியிலந்து இருக்காரு இப்ப. ஆமா, அதெல்லாம் தாண்டி நிதியமைச்சர் விரட்டி விழுக்க தோணுதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இளைஞர்கள் நிதியமைச்சரை விரட்டி விழுத்துருக்காங்க. ரோட்ல ஓடுறாரு ஒரு உயிரை காப்பாத்தி. அதான் மிதிக்கிறாங்க, எட்டி உதைக்கிறாங்க, அடிக்கிறாங்க. நீங்க தானே வரி போட்டீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தேவை, நீங்க தானே ஊழல் பண்ணீங்கன்னு சொல்லி அடின்னு அடிச்சிருக்கிறாங்க அந்த நிதியமைச்சரை. இது அங்க உள்ள நியூஸ் மீடியாலாம் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பிரதமர் பாருங்க, அவரை மட்டும் காப்பாத்திக்கிட்டு எங்கேயோ ஒளிஞ்சிருக்கிறாரு இந்த சர்மா ஒளி. அமைச்சர்களை அப்படி ரோட்ல விட்டு அடி வாங்க வச்சிருக்கிறாரு. என்ன கொடுமை சரவணன் இது. ஆனா இது வந்து ஆட்சியாளர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம் தான். நம்ம தொடர்ச்சியா ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, சரி, இது யாரு விருது கொடுக்க போக அப்படின்னா செங்கோட்டையனுக்கும் அபிஷாக்கும் வந்து கொடுத்துடலாம். ஏன்னா பிரியமானவரேன்னு சொல்லிட்டு வீட் போட்டு வந்திருக்காருல்ல, அதானே. அதனால பிரியமானவரேங்கிற விருத செங்கோட்டையனுக்கும் அமித்ஷாவுக்குமா பாட்டு அவர் குரல்ல பாட்டா எப்படி இருக்கும் இந்த பாட்டை. சரி, ஓகே, நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல. விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்க.